வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் இருக்கிற மாடியில் கீழே இருக்கிற செடியெல்லாம் உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னா, இப்போ தான் நிறையா செடி புதுசாக வச்சுருக்கோம். அதனால் மோஸ்ட்டாக அதில் காய் இருக்காதா, இருந்தாலும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் காமிக்கிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டில் இருக்கிற செடியெல்லாம் உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. இதில் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்களேன், ஃபர்ஸ்ட் இது சந்தன முல்லை. இது மாடியில் நாங்கள் 10 லிட்டர் டப்பில் தான் வச்சுருக்கோம். இதில் நிறைய இப்போ மொட்டு விட்டுருக்கு. இங்கே பாருங்களேன், நிறையா இருக்குது. காலையில் மார்னிங்கே எல்லாத்தையும் பறிச்சிட்டோம். அதனால ரொம்ப கம்மியாக தெரியுது. பட் நிறைய மொட்டு விட்டுருக்கு. இன்னொரு இடத்துலையும் சந்தன முல்லை வச்சுருக்கோம். சந்தன முல்லை ரொம்ப வாசமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதனால தான் நிறையா இடத்துல வச்சுருக்கோம். இதுலேயும் பாருங்கள், நிறையா மொட்டு விட்டுருக்கு. இது செடி அவரை வச்சுருக்கோம். இதுலேயும் பாருங்கள், பூலாம் பூத்துருக்கு. இனிமேல் தான் காய் வைக்கும். மல்லிகை கீழே வச்சுருக்கோம். அது அப்படியே மேலே அந்த கொடியை மாடி வரைக்கும் ஏற்றிருக்கோம். அழகாக மல்லிகையும் எங்களுக்கு டெய்லியும் நிறைய கிடைக்கும். இது சொரக்காய் செடி அழகாக படர்ந்துருக்கு பாருங்கள். இதுலேயும் இன்னும் காய் வைக்கல, இனிமே தான் வைக்கும். கோழிக்கொண்டை சும்மா அழகுக்காக வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், பெரண்டை வச்சுருக்கோம். இது அப்படியே கீழே வரைக்கும் போகுது. அது மேலே வச்சுருக்கோம். இதை சட்னி அரைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதனால தான் இதை வச்சுருக்கோம். இது இருவாச்சி மல்லி. இதுவும் இப்போ தான் வருது. இதெல்லாம் ஆக்சுவலாக நாங்கள் கீழே வச்சுருக்கோம். இது இன்னும் பூ பூக்கலை. இப்போ தான் நிறையா வச்சுருக்கோம். எல்லாமே நான் உங்களுக்கு பூத்ததுக்கப்புறம், காய் காய்ச்சதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ நான் கண்டிப்பாக காட்டுறேன். சுண்டைக்காய் செடி கூட இப்போ தான் வச்சுருக்கோம். இது பாருங்கள், புதினா டெய்லியுமே ஃப்ரெஷ்ஷாக பறிக்கலாம். அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக டெய்லி கிடைக்கும். சிவப்பு கலர் செம்பருத்தி, இதுவும் நாங்கள் இப்போ தான் வச்சுருக்கோம். இது கருவேப்பிலை செடி. இதுவும் டெய்லி ஃப்ரெஷ்ஷாக நம்ம கருவேப்பிலை பறிச்சுக்கலாம். இது மருதாணியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வாரத்தில் ஒரு வாட்டி நாங்கள் பறித்து மருதாணிலாம் போட்டுக்குவோம். அந்தளவுக்கு சிவப்பாக வரும். ஓமவல்லி இலைலாம் வச்சுருக்கோம். கத்தாழை ஃபேஸ்க்கு நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அதனால கத்தாழை வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஓமவல்லி இலை சளிக்கெலாம் ரொம்ப நல்லது. ஸோ அது வச்சுருக்கோம். திருநீற்று பச்சளை இது வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா, இது பருக்கெல்லாம் போடலாம், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தலைவலிக்கு கூட போடலாம், தலைவலிலாம் சரியாக போயிடும்.